நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் ராசவள்ளி கிழங்கு மசிக்க போகிறோம். அதுக்கு பாருங்கோ எல்லாம் தோல் எல்லாம் சீவி க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறேன் வெட்டி. இப்போ பாருங்க நல்லா வடிவாக தண்ணியில் கழுவணும். 2 நேரம் கழுவி எடுங்கோ. நல்லா வடிவாக கழுவி எடுங்கோ. இப்போ பாருங்கோ அடுப்பை மீடியத்தில் விட்டுட்டு அவிய விட்டுருக்குறேன். நல்லா மூடி விடுங்கோ அவியட்டும் இருந்து. இப்போ பாருங்கோ அவிய வச்சு நல்லா அவிஞ்சிட்டுது. நீங்கள் ஒரு மசிக்கிற இதால் அமர்த்தி பார்த்தாலே தெரியும் அவிஞ்சிட்டுது எல்லாம். அவிஞ்சிட்டுது. இனி இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் உப்பு போடுங்கோ. இது கொஞ்சம் உப்பு போடுங்கோ. போட்டுட்டு நல்லா மசியுங்கோ. இப்போ பாருங்க நல்லா மசிச்சுட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு போட்டிருக்குறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களும் இனிப்பு போட்டு நல்லா மசியுங்கோ. மசிச்ச அப்புறம் ஒரு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போடுங்கோ. கொஞ்சம் வாசத்துக்காக விரும்பினா போடுங்கோ, விருப்பம் இல்லாட்டி விடுங்கோ. பாருங்க நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் தான் போடுறேன். கணக்க பவுடையில் இவ்வளோ போட்டால் காணும். ஏலக்காய் பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பிராண்டில் கோகோனட் மில்க் வாங்கி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக முழுக்க விட போகிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. பாருங்கோ அதுக்கு சைவரிசி கொஞ்சம் போட விரும்பினா போடுங்கோ. நான் எவ்வளோ எடுத்துருக்கேன் போடுறதுக்கு. சில பேர் போட்டு சாப்பிட்றதில்ல, ஆனால் எங்களுக்கு போட்டு சாப்பிட்றது விருப்பமாக இருந்தால் நீங்களும் போடலாம். அதுக்குள்ள பாருங்கோ இப்போ தேங்காய் பால் விட்டு கொதிச்சு கொண்டு இருக்குது. அதுக்குள்ளே இந்த சைவரிசியும் போடுங்கோ. போட்டு நல்லா கிளறி விடுங்கோ. இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸுக்கிட்ட இருக்கட்டும். அடுப்பில் இப்போ நல்லா லோவில் விட்டு விடுங்க. மீடியத்தில் இருந்த அடுப்பு பாருங்கோ. இப்போ இந்த சைவரிசியும் போட்டு அவிஞ்சு கொண்டு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து குடிச்சு பாருங்கோ. உங்களோட இனிப்பு கணக்காக இருக்காண்டு. இல்லாட்டிக்கு காணாதண்டா நீங்கள் கொஞ்சம் போடலாம். வேணும் எங்களுக்கு இனிப்பு கணக்காக இருக்குது. நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு கணக்காக இல்லாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்கோ. இது நல்லா கிடந்து கொதிக்கட்டும். இந்த சைவரிசி போட்டு நாங்கள் அது சைவரிசி நல்லா அவியணும். இப்போ பாருங்க ரெடி ஆகிட்டுது. சைவரிசி எல்லாம் அவிஞ்சிட்டுது. வேறு எதுவும் வீடியோ உங்களுக்கு சாப்பாடு வீடியோ செய்து காட்டணும்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சால் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.